Hello students, இன்னைக்கு நம்ம very important topic பார்க்க போகிறோம். One is stack queue trees graph. இதெல்லாம் இதனுடைய introduction என்னன்னு பார்த்துருவோம் இன்னைக்கு. It's very important. Okay. These four core data structures. First இது நாலும் data structureன்றதை புரிஞ்சுக்கணும். Stack, queue, tree and graph. They form the building blocks of a computer science. நம்ம computer science engineers இல்லையா, அதனால இது கம்பல்சரியாக தெரியணும். அண்ட் ஏஐ சிஸ்டம் டிசைனுக்கும் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றின நாலேஜ் வேண்டும். ஓகே, லெட்ஸ் கெட் இன். ஒன் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸ்டாக் இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுது? டேட்டாவை வேர்ட்டிக்கலாக ஆர்கனைஸ் பண்ணுது. தேர் items are added and removed from the top, last in first out. இதுதான் பிரின்சிபல். இதனுடைய ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் என்ன? பிளேட்ஸ், புக்ஸ். வரிசையாக பிளேட் அடிக்க வைக்கிறோம், புக்ஸ் அடிக்க வைக்கிறோம்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே, செகண்ட் இஸ் கியூ. கியூ வந்து ஹரிசான்டல் லிஸ்ட் வேர் ஐட்டம்ஸ் ஜாயின் அட் த பேக் அண்ட் லீவ் ஃப்ரம் த ஃப்ரண்ட். FIFO, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். டிக்கெட் கவுண்டரில் படத்துக்கு டிக்கெட் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதுதான் டிக்கெட் கவுண்டர். கியூ இஸ் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். சாரி. தேர்ட் இஸ் ட்ரீ. ட்ரீன்றது இட்ஸ் அ ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர். ஒரு ரூட் நோடு இருக்கும் அண்ட் இட் பிரான்ச்சஸ் டவுன் டு சில்ட்ரன். பேரண்ட் சைல்ட் ஹைரார்கி. இதுதான் இதனோட பிரின்சிபல். ஃபேமிலி ட்ரீ ஆர் ஆர்க் சார்ட். ஓகேவா? இது வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பிக்டோரியலாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது புரியும் உங்களுக்கு. ஃபோர்த் ஒன் இஸ் கிராஃப். கிராஃப்ன்றது நெட்வொர்க் ஆஃப் நோட்ஸ் கனெக்டட் பை எட்ஜஸ் இன் எனி பேட்டர்ன். அதான் இங்கே டிஃப்ரென்ஸ். மெயினாக ட்ரீக்கும் கிராஃபுக்கும் இது என்ன பேட்டர்னில் வேணால் கனெக்ட் ஆகிருக்கும். could be in cycle, loops, anything. இது நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் இதனுடைய கீ பிரின்சிபல். இப்போ ஃப்ளைட் பாத்து, கூகுள் மேப்பு இதெல்லாம் இதனுடைய எக்ஸாம்பிள். சோஷியல் நெட்வொர்க்ஸு இதெல்லாம் இதனுடைய எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம இப்போ இமேஜை பார்ப்போம். இதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாக்கு. ஸ்டாக்கு இது என்னது? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டு. இப்படி போட்டுட்டு இப்படி தான் எடுக்கணும். ஓகேவா? புக்ஸ் அடிக்க வச்சா அதுதான் எக்ஸாம்பிள். லிஃபோக். செகண்ட் ஒன் இஸ் கியூ. கியூ வந்து இப்படி என்ட்ரி, இது வெளில வர்றது. என்கியூ, டிகியூ. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பிரின்சிபல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன் 1 போகுது, அப்புறம் 2, 3 அந்த ஆர்டர்லேயே வெளில வரும். ஓகே. தேர்ட் இஸ் ட்ரீ. ட்ரீயில் என்ன சொல்லியிருக்கு? 1 ரூட். ரூட்டுன்றது 1 அண்ட் இட் வில் ஹாவ் சில்ட்ரன். ஓகேவா? இதுதான் ரூட்டோட, ட்ரீயோடைய ரூட் கான்செப்ட். வந்து ஒரு ரூட் இருக்கும் அண்ட் மல்டிபிள் children to it. Okay. Fourth one is graph. இது network. N1, N2, N3, N4, N5. It can be interconnected in many ways. Okay va? In the lines are called edges. Okay. And here question paper ஆன்சருக்காக சொல்கிறேன். A network of interconnected nodes in a vertices and their relationship is mentioned by edges. ஓகேவா? இது கிராஃப். இது நாலும் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, அடுத்தது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ ட்ரீ அண்ட் அ கிராஃப்? ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி இருந்தாலும் ட்ரீ வந்து சிங்கிள் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இருக்குது. ஒரே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு.
and it has got no loopingலாம் இருக்கவே இருக்காது. இந்த இந்த நெட்வொர்க்கில் இருக்க மாதிரி லூப்பிங் சிஸ்டம்லாம் கிடையாது. It is goes one way only. Okay. Now next is linear versus non-linear. இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், நான்-லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ லீனியரில் என்னென்ன இருக்கு? ஸ்டாக் அண்ட் கியூ. ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்தோம் இல்லை, அது ரெண்டும் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். Data elements are arranged sequentially in a single order. Okay, LIFO, FIFO. Okay, you process it step by step. இந்த ரெண்டுத்துலேயுமே ஸ்டாக்லேயும் கியூலேயும் ஒன்று ஒன்றா தான் ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னாலும் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னாலும் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் தான் அதில் பண்ண முடியும். அதான் லீனியர். ஓகே, செகண்ட் இஸ் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதுதான் ட்ரீஸும் கிராஃப்ஸும். டேட்டா எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் ஹைரார்கிக்கலி or interconnectedly like network. One element can link to multiple other elements. இதான் இதுக்கு மெயின் பிரின்சிபல் non-linear data structure. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இஸ், இப்போ நம்ம ஏஐக்குள்ளே வரப்போகிறோம். வாட் இஸ் கேம் தியரி? கிராஃப் தியரி, சாரி, கிராஃப் தியரின்றது இட்ஸ் அ மேத் ஆஃப் கனெக்ஷன்ஸு. இது என்னன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஐசோலேட்டட் நம்பர்ஸு தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இட் ட்ரைஸ் டு மேப் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் என்ன, எப்படி மேப் ஆகுது பிட்வீன் ஒன் நோட் டு அனதர் நோடுன்றது தான் கிராஃப் தியரி. ஓகே, நவ் why do we need graphs to learn AI? இதுதான் கிரிட்டிக்கல் கொஷின். இப்போ வரைக்கும் பிஃபோர் ஏஐ வரைக்கும் ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் வந்து லுக்ஸ் டேட்டா இன் டேபிள்ஸ் லைக் ஸ்ப்ரெட்ஷீட்டோ, டேபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ். நீங்கள் முன்னாடி படிச்சிருப்பீங்க டேட்டா பேஸில் நீங்கள் யூஸ் பண்ண MySQL, இதில் ரோஸ் அண்ட் காலம்ஸாக டேபிள்ஸை பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இவ்வளோ ஏஐக்கு முன்னாடி வரைக்கும் டேட்டா ஸ்டோரிங்லாம் அப்படி தான் நடக்கும். ஓகே, இப்போ ஏஐ வந்தப்புறம் ஏஐ யூசஸ் கிராஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ் அண்ட் நாலேஜ் கிராஃப்ஸ். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். கிராஃப் நியூரல் நெட்வொர்க்கும் நாலேஜ் கிராஃப், பிகாஸ் த ரியல் வேர்ல்ட் இஸ் இன்டர்கனெக்டட். The why do we need it? The understanding context, அது எப்படி ரிலேட்டட்னு தெரிஞ்சாதான் we can map it across web of relationships. மல்டிப்புளாக கனெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தான் ரியல் வேர்ல்டு இருக்கிறதுனால இந்த மாடலை அடாப்ட் பண்ணுறாங்க ஏஐயில். ஓகே, நவ் இது ரெண்டும் என்னன்னு பார்த்துறோம். வாட் ஆர் நாலேஜ் கிராஃப்ஸ் அண்ட் கிராஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ்? இது ரெண்டுமே போத் நாலேஜ் கிராஃப் அண்ட் GNN, graph neural networks, are modern technologies designed to work in interconnected relational data, nodes and edges, but they serve completely different roles. இது ரெண்டுத்துக்கும், நாலேஜ் கிராஃபுக்கும் GNNக்கும் ரிலேஷனல் டேட்டாவை நோட்ஸ் அண்ட் எட்ஜஸாக பார்த்தாலும் இதனுடைய ரோல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நாலேஜ் கிராஃப் வந்து ஆக்சுவலாக இதுதான் ஸ்டோர் பண்ணுது. ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர்ட் ரியல் வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ், ஒரு டிஜிட்டல் என்சைக்ளோபீடியா மாதிரி இந்த டேட்டாவை என்ன ரிலேஷன்ஷிப்பு என்னன்றதை சேவ் பண்ணி வைக்கும். And systems, software systems can retrieve it later and reason over relationships. ஓகே, நம்ம இது எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அமேசானில் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க.
அப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் ஏதோ பார்த்தீங்கன்னா கீழேயே அதுக்கு ரிலேட்டடாக மற்ற பிராண்ட் ப்ராடக்ட்டும் காட்டும். கரெக்டா? நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, ஏதோ ஒரு வாட்ச் வாங்குறீங்க, இல்லை செல்லு வாங்குறீங்கன்னா ரிலேட்டடாக கவரு, அதுக்கு கிளாஸு, எல்லா ஆக்சசரி, ஹெட்ஃபோனு எல்லாமே கீழே காட்டுதா இல்லையா? ஒய்ன்னா இது நாலேஜ் கிராஃபோடைய வேலை. அதுக்கு ரிலேட்டட் எது? மொபைல் ஃபோனுக்கு ரிலேட்டட் ஐட்டம்ஸ் என்ன? அதுக்கு கவரு, அதுக்கு கிளாஸு, ஹெட்ஃபோன்ஸு, சார்ஜரு எல்லாமே அதுக்கு ரிலேட்டட் ஐட்டம்ஸ். ஸோ இதுதான் ரிலேஷனல் டேட்டானா ஏஐ கான்டெக்ஸ்டில் ஹவு மொபைல் இஸ் கனெக்டட் அண்ட் இட்ஸ் ஆக்சசரிஸ் என்னென்ன எல்லாம் ரிலேட்டடாக இருக்கிறதுனால அந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கிது டேட்டாவை. ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைல் ஃபோனை பார்க்கும்போது இட் ஷோஸ் தி அதர் ஐட்டம்ஸ் தட் ஆர் ரெலவெண்ட் வித் இட். இதுதான் நாலேஜ் கிராஃப். ஓகேவா? திஸ் ஹவ் இட்ஸ் ஸ்டோர்ட். ஸோ அதுக்கு ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் இட் ஷோஸ். ஓகே. செகண்ட் இஸ் கிராஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ், GNN. இது என்னன்னா இது மெஷின் லேர்னிங் அல்காரிதம் தட் ப்ராசஸ் கிராஃப் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. முன்னாடி நாலேஜ் கிராஃபில் போட்டு வச்சிருக்கல, அதில் பேட்டர்ன்ஸு, அதில் ப்ரெடிக்ஷன்ஸு, டிஸ்கவர் ஹிடன் கனெக்ஷன்ஸ், அதை பேஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு it will learn the pattern, make predictions that are required and discover hidden connections. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ஃபைனான்ஷியல் ஃப்ராட் டிடெக்ஷன். இப்போ இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக they are trying to implement across the globe. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஆன்லைனில் நிறைய ஃப்ராடு நடக்குதுல்ல, மணி ட்ரான்ஸ்ஃபரு, செல்லை ஹேக் பண்ணி பணம்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த ஸ்கேமர்ஸு என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆஃபன் ட்ரை டு டேக் த மணி. ஒரு அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்து தே வில் ட்ரான்ஸ்ஃபர் இட் டு டசன்ஸ் ஆஃப் இன்டர்மீடியேட் அக்கௌண்ட்ஸ். வேறு 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 மல்டிபிள் அக்கௌண்ட்ஸில் காசை பிரித்து போடுவாங்க. ஸோ ஜிஎன்என்னோடைய வேலை என்ன பண்ணுது? அதை அனலைஸ் தி என்டையர் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர். நம்ம ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகிறத தான் பார்க்குறோம். காசு இந்த அக்கௌண்ட்லேருந்து ஏ அக்கௌண்ட்டுக்குலேருந்து பி அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குன்றது தான் நமக்கு தெரியும். ஆனால் ஜிஎன்என் என்ன பண்ணோன்னா, இட் வில் சி த ஃபுல் நெட்வொர்க்கு. ஏ டு பி போயிருக்கு, பியிலேருந்து டசன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு அட் அ டைம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அப்போவே அது it will flag the hidden pattern and block the accounts real timeல it will block it. ஓகேவா? இது இப்போ தான் டெவலப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருது எல்லாத்துலேயும். ஸோ ஆல் தீஸ் ஆர் பாசிபிள் பை GNN. ஓகே. ஸோ இது இப்போ இது ரெண்டு எதுக்கு பேசிக்காக பார்த்துருக்கோம்னா, கிராஃப்னா என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சரில் 4 டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். ஓகே. ஸ்டாக்கு, கியூ, ட்ரீ, கிராஃபு. அப்புறம் ட்ரீக்கும் கிராஃபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அது பார்க்குறோம். அடுத்தது லீனியர் நான் லீனியர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். டேட்டா ஸ்ட்ரக்சரு நம்ம நான் லீனியரில் இருக்கோம், அதுலேயும் கிராஃப் தியரி ஒன்று பார்த்துருக்கோம். அண்ட் வை டு வி ஹாவ் டு நோ கிராஃப் டு லேர்ன் ஏஐ, இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அதில் நாலேஜ் கிராஃபு, GNN ரெண்டு வேணும் நமக்கு. ஒன்று டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் அமேசான் பார்க்குறீங்க. செகண்டு GNNக்கு என்ன பார்க்குறோம்? ஃபைனான்ஷியல் ஃப்ராடு பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஈஸி தான். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஏதாவது டவுட்ஸ்னால் ப்ளீஸ் ஆஸ்க் and also subscribe to my channel. It will help us. Thank you.